கண்டிப்பா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு தடவ ஒரு கண்டெய்னர் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டேன். அங்க கண்டெய்னர்ல போய் இறங்குனோனையுமே 2 இன்சிடென்ட் நடந்தது. 3 மொத்தம் வந்து என்னுடைய பிசினஸ்ல இதுவரைக்கும் என்னுடைய லைஃப்ல 3 இன்சிடென்ட் தான் மேஜரா நடந்தது. 1 அங்க போய் கண்டெய்னர் இறங்குனோனே கண்டெய்னர தொறந்து பார்த்தா, பாதி கண்டெய்னர் தான் இருக்கு. மீதி கண்டெய்னர காணோம். உடனே எனக்கு அங்கேருந்து பையர் ஃபோன் பண்றாரு, "ஏப்பா பாதி கண்டெய்னர் அரிசிய காணோமேன்னு" சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு என்ன என்ன நடந்திருக்கும், வெயிட் தான் ரொம்ப முக்கியமா ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, இங்க டக்குன்னு வெயிட் பார்த்தோம். இங்க கரெக்ட்டா ஒரு கண்டெய்னர்ங்கிறது 23 டன்னு. ஒரு கண்டெய்னர் இருக்கு. நாங்க பண்ண அரிசி வந்து 23 டன். கரெக்ட்டா இருக்குது. அங்க போம்போது பாத்தியாலாக்கு 12 டன் தான் இருக்குது. 11 டன்ன காணோம். இது என்ன நடந்துச்சு அப்டின்னா, "ஏன்பா பேமெண்ட் வாங்கிட்டா நீ இந்த மாரிலாம் பண்ணா எப்படிப்பான்னு" சொல்லிட்டு பையர் சான்சஸ் இருக்கு. எங்களுக்கு அந்த நேரத்துல ஒண்ணும் பண்ணல. அப்போ நான் ஒரு நல்ல விஷயம் செஞ்சது அப்டின்னா, அப்ப என்ன பண்றாரு, "உனக்கு வந்து பேமெண்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிடுது. லாஸ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு" டக்குன்னு என்ன பண்ணோம், இன்சூரன்ஸ் தான் கால் பண்ணேன். இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு, "சார் இந்த மாரி எங்களுக்கு பண்ணியிருக்கோம். இது தெஃப்ட் ஆயிருக்குதா என்னன்னு தெரியல. பாருங்கன்னு" சொல்லிட்டு இன்சூரன்ஸ் இங்கேருந்து பண்ணோனே, அவங்க சிங்கப்பூர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, அங்க இன்சூரன்ஸ் கம்பெனி போய் பார்த்தா, இங்க என்ன நடந்திருக்கு அப்டின்னா, மேல டாப் அப்படியே ஓப்பன் பண்ணி, இந்த சோமானிய கொள்ளைன்னு அப்போலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாதி கண்டெய்னர எடுத்திருக்காங்கிறது அவங்க அஷ்யூரன்ஸ் நல்லா கிடைச்சிருச்சு. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நாங்க சில வாதாடி, அந்த இன்சூரன்ஸ்ல இந்த மாரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கடைசில பார்த்து, லீகலா பார்த்து, எனக்கு வந்து ஒரு இறைவன் அந்த நேரத்தில ஒரு பெரிய அது நான் சொல்றது வந்து ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது.